ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிளாஸ் 4 NCERT அதாவது கிளாஸ் 4ஆம் வகுப்போட ஹிந்தி பாடப்புத்தகம் வீணானா வீணை அதோட பாடப்புத்தகம் இதாக புதுசாக இந்த வருஷம் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பழைய புக்கோட நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு லெசன் வந்து சிடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு போயமாக இருக்குது. அதாவது எப்படி இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, யார் யாருக்கு என்ன கற்றுக்க போகிறோன்னு இது அப்புறமா ஒரு வீடியோவை போடுறேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஃபஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் பேஜ் அதாவது போயமோட ஃபர்ஸ்ட் பேஜை சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். சிடியா கா கீத் அதான் அந்த லெசனோட பேர். ஸோ சிடியானா என்னதுன்னா, சிடியானா ஒன்றும் கிடையாது, குட்டி ஒரு பறவை. ஏன்னா நீங்கள் வந்து தமிழில் நம்ம சொல்லுவோம்ல குருவி, சின்ன ஒரு குருவி கா கீத், ஒரு குருவி பாடல் பாடுற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அந்த கவிதான்னு சொல்கிற ஒன்றும் ஒன்று கிடையாது. கவிதானா போயம், கவிதை, சரியா? ஸோ இதில் நான் பேஜ் நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 2 தான். இதுலேயும் இதில் இருக்கிற ஒரே ஒரு பேஜ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த பேஜ் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பசங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்பர் போட்டிங்கன்னா பிள்ளைங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. 1 2 3 4 அப்படின்னு படிக்க பிள்ளைங்க தானாகவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லைன் நம்ம சிடியா கா கீத். சிடியானா அந்த குட்டியோண்டு பறவை, ஓகேயா? குருவி, சிடியா கா கீத் பறவை பாடும் பாடல் அல்லது அந்த குருவி பாடும் பாடல்னு அர்த்தம். ஸோ சப்சே ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா सबसे पहले मेरे घर का. இந்த ஆ की मात्रा, छोटी की मात्रा, आ की मात्रा, बड़ी की मात्राலாம் ஏற்கனவே சேனலில் வீடியோஸ் இருக்குது. தயவுசெய்து கோத்ரூ பண்ணுங்கள். கட்டாயமாக அவங்களால நல்லா ஈஸியாக படித்து பசங்களை அது பசங்க நல்லா வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. सबसे पहले मेरे घर का. சப்சேனா இருக்கிறதுலே முதல்ல, எல்லாத்துக்கும் முன்னாடி, சப்சே எல்லாத்துக்கும் முன்னாடி, பெஹலே மேரே கர்கா என்னோட வீடு, மேரே கர்கா என்னோட வீட்டில், அண்டே ஜெய்சா தா ஆகார், அண்டானா முட்டை, ஜெய்சா அது மாதிரி, ஜெய்சா தா இருந்துச்சு, ஆகார்னா வடிவம். सबसे पहले मेरे घर का अंडे जैसा था आकार. முதல்ல நான் இருந்த வீடு வந்து முட்டை மாதிரி இருந்துச்சு, முட்டை மாதிரி ரவுண்டாக இருந்துச்சு நான் இருந்த வீடுன்னு சொல்கிறாங்க. तब मैं यही समझती थी. तबना அப்போ, எப்போ, முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி, நான் यही समझती थी நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கலாம், நான் மீனிங் வச்சுக்கலாம். பஸ் இத்தனா சா ஹி ஹே சன்சார். நான் அந்த முட்டைக்குள்ளே இருந்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன், பஸ் இத்தனா சா அதாவது இவ்வளோதான், ஹே சன்சார் இவ்வளோதான் உலகம் போல், நம்ம உலகமே இந்த குட்டியோன்னு முட்டை தான், அதான் அந்த குருவி நினைக்கிது மனசில். ஸோ திருப்பி இதை படிக்கிறேன். சப்சே பெஹலே மேரே घर का अंडे जैसा था आकार. तब मैं यही समझती थी பஸ் இத்தனா சாஹி சன்சார். உலகமே இவ்வளோதான் போல், இந்த குட்டியோண்டு கூட்டுக்குள்ளே, இந்த குட்டியோண்டு ஒரு முட்டைக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் போல் நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிற்று, அடுத்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது 5க்கு அப்புறம் 5 6 7 8 4க்கு அப்புறம் இதில் என்ன சொல்லுது, ஃபிர் அதுக்கப்புறம் மேரா கர் பனா கோசலா, முட்டைக்குள்ளே வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் மேரா கர் என்னோடய வீடு வந்து கோஸ்லா, அதாவது கோஸ்லான்னு என்னதுன்னா குருவி கூடாயிடுச்சு. முட்டைக்குள்ளே வெளில வந்தோன்னா கூட்டுக்குள்ளே இருக்க வாழ ஆரம்பிச்சுட்டேன். ஃபிர் மேரா கர் பனா கோஸ்லா, கோஸ்லானா கூடு. சூக்கே தின்கோ சே தையார். சூக்கேனா காய்ந்து போன, தின்கோனா அந்த மரத்து செடி கொடியோட சின்ன சின்ன அந்த காம்புகள் தான் தின்கோ, காம்புகள். சே தையார் காம்புகளால் பண்ணப்பட்டது, தயாரான ஒரு கூடு, என்னோட கூடு. தப் மே யஹி சமஜ்தி थी. அப்போது அது இங்கே சொன்ன மாதிரி தான், தப் மே யஹி சமஜ்தி थी சொல்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தப் மே யஹி சமஜ்தி थी. நான் இப்போ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன நினச்சிட்டு இருந்தேன், பஸ் இத்தனா சாஹி ஹே சன்சார். முதல்ல முட்டைக்குள்ளே இருந்தப்போ முட்டை தான் உலகம் நினச்சிட்டு இருந்தேன், இப்போது கூடு தான் உலகம் நினச்சிட்ருக்கேன். பஸ் இத்தனா சாஹி ஹே சன்சார். அடுத்து என்ன வருது, அடுத்த 5 4 லைன், ஃபிர் உஸ்கே பாத் அதாவது அதுக்கப்புறம்,
फिर मैं निकल गई शाखों में கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பிரான்ச்லாம் உட்கார்றாங்க. ஷாக்கோனா பிரான்ச்சஸ், கிளைகள், மரத்தோட கிளைகள் வந்து உட்கார்றாங்க. फिर मैं निकल गई शाखों पर हरी भरी थी जो सुकुमार, அதாவது ரொம்ப பச்சை பசேல் இருந்துச்சு. சுக்குமார்னு சொல்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு தான் சுக்குமார்னு சொல்லுவாங்க. சூனாலே சுந்தர் அப்படின்னா அழகு, இப்போ சுக்குமார் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஹரி பரி थी जो सुकुमार तब मैं यही समझती थी, அப்போ நான் என்ன நினச்சேன், பஸ் இத்தனா சாஹி ஹே சன்சார், உலகமே இவ்வளோதான். ஸோ முதல்ல முட்டையோடு வந்து உலகம் நினச்சிட்டு இருந்த குருவி, அதுக்கப்புறம் கூடுதான் உலகம் நினச்சிருந்த குருவி, அதுக்கப்புறம் அந்த கிளை தான் உலகம் நினச்சிதான். அடுத்து எது நினச்சிது, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், ஹாப்பி லேர்னிங்.